மூவியை காமிகான் அப்படின்ற ஈவெண்ட்டுக்கு எப்படி ஹாலிவுட் வரைக்கும் கொண்டு போனாங்களோ அதே மாதிரி ராமாயணா மூவியும் இப்போ ஹாலிவுட் வரைக்கும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் பார்க்கலாம் வாங்க. சினிமாகான் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் நடத்திருக்காங்க ஹாலிவுட் சைட்ல இருந்து. ஹாலிவுட்ல அந்த ஈவெண்ட்டை வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடத்துவாங்க. கேபைனா அதை போடுவாங்க. அந்த கேபைனுக்குள்ள ஒரு மூவி டைரக்டர்ஸ் அதுல நடிச்சவங்க அப்படின்ற மாதிரி ப்ரொமோஷன்லாம் பண்ணி தருவாங்க. அந்த மூவில நடிச்சிருக்க ஹீரோ ஹீரோயின்ஸ்க்காகவே ஃபேன்ஸ்லாம் அந்த மூவியை பார்ப்பாங்க. ப்ரமோஷன்லாம் என்ன பேசுறாங்க, கிட்டத்தட்ட எப்படின்னா நம்ம ஊர்ல ஆடியோ லான்ச்லாம் பண்றாங்க இல்லையா, அதே மாதிரிதான் அந்த ஊர்ல அந்த ஈவெண்ட்டை பெருசாவே பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் பாலிவுட் சைட்ல இருந்து யாஷ் போயிருக்காரு ராமாயணா படத்துக்காக. ராமாயணா படத்தோட டைரக்டருமே போயிருக்காரு அந்த மூவிக்காக ப்ரமோஷன் பண்றதுக்காக. ஏன் அந்த மூவிக்கு ஹாலிவுட் வரைக்கும் போய் ப்ரமோஷன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மூவியை பெரிய பொருள் செலவுல பண்ணியிருக்காங்க. நிறைய காசு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட் சைட் போனா மட்டும்தான் பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் சீட்லாம் கொடுக்கும். இந்த ஒரு காரணத்தினால தான் ஹாலிவுட் வரைக்கும் கொண்டு போறாங்க. கல்கி மூவியும் இதே மாதிரி தான் ஹாலிவுட் வரைக்கும் கொண்டு போனாங்க. அந்த ஈவெண்ட் பேர் காமிகான். இதெல்லாம் ஒரு சைடு இருக்க, இன்னொரு சைடு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2020ல லாஸ்டா அவெஞ்சர்ஸ் வந்துச்சு. அதை தொடர்ந்து 2026ல தான் இப்போ லேட்டஸ்டா டிசம்பர் மாசத்துல அவெஞ்சர்ஸை ரிலீஸ் பண்ணலான்னு இருக்காங்க. அதுக்கு போட்டியா இன்னொரு படமும் வர இருக்கான். அந்த படம் பேரு தான் டூன் 3. அந்த படத்தையும் அங்க ப்ரமோஷன் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ராமாயணா, டூன் 3, அவெஞ்சர்ஸ் இந்த படத்தெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 3 படத்தை அங்க ஹாலிவுட் சைட்ல இருந்து ப்ரமோஷன் பண்றதா ஒரு தகவல் வந்திருக்கு. இதுல டூன் 3 அப்புறம் அவெஞ்சர்ஸ் இந்த ரெண்டுத்துக்கும் தான் போட்டியே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஐமேக்ஸ் தியேட்டர்ல அவெஞ்சர்ஸ் ஒரு ஷோவாது காமிச்சிருவாங்க. ஆனா இந்த வாட்டி ஐமேக்ஸ் தியேட்டர்ல அவெஞ்சர்ஸ்க்கு எதுவுமே கொடுக்கவே இல்லையா. அதுக்கு பதிலா டூன் 3க்கே எல்லா தியேட்டரையும் கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த காரணத்தினால அப்படின்னு பாத்தீங்கன்னா, டூன் 3 அப்படின்ற மூவியை ஐமேக்ஸ் தியேட்டருக்காகவே பிரத்யேகமா எடுக்கப்பட்டிருக்கான். அதாவது நார்மல் தியேட்டர்ல இவ்வளவு பெரிய ஸ்கிரீன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐமேக்ஸ் தியேட்டர்ல அதோட கொஞ்சம் பெருசாவே இருக்கும் ஸ்கிரீன். அந்த ஸ்கிரீனுக்கு ஏத்த மாதிரி அந்த மூவியை பிரத்யேகமா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அந்த ஒரு காரணத்தினாலே டூன் 3 அப்படின்ற மூவியை ஐமேக்ஸ் தியேட்டர் எல்லாமே வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவெஞ்சர்ஸ்காரங்க போய் கேட்டிருக்காங்க, டிஸ்னி போய் ஐமேக்ஸ் தியேட்டரை ஏன் எங்களுக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களோட மூவியை எந்த ஸ்கிரீன்ல வேணா ஓட்டலாம், அவங்களோட மூவியை அந்த மாதிரி ஓட்ட முடியாது, அந்த காரணத்தினால இந்த வாட்டி உங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐமேக்ஸ் தியேட்டர்ல ஒரு மூவி ஓடினாதான் மக்கள் பார்க்கக்கூடிய வரவேற்புலாம் நல்லா இருக்கும். அந்த காரணத்துக்காக தான் இப்போ டிஸ்னியும் போராடிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க கொடுக்க மாட்டேன்னு தெளிவாவே சொல்லிட்டாங்க. டிஸ்னி கோவமாகி என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன எங்களுக்கு ஐமேக்ஸ் தியேட்டர் கொடுக்கறது, நாங்களே கிரியேட் பண்றோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்னி இன்ஃபினிட்டி விஷன் அப்படின்ற ஒன்ன உருவாக்க போறாங்களா ஐமேக்ஸ் தியேட்டருக்கு ஈக்குவலா. அந்த தியேட்டர்ல டிஸ்னியோட மூவி மட்டும் தான் ஓடும் பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி நிறைய ஹாலிவுட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ரெட் டேப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.